ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மலையாள படம் தான். எல்லோரும் ரொம்ப ஃபேமஸாக சொல்லிகிட்டு இருந்தாங்க, கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு. நான் சரின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். வந்து ஓகே, நல்ல படம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு மாதிரியாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த ஆசிஃப் அலி அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே வந்து தலைவன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்த படம் இது. பட் அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு த்ரில்லரோ ஒரு அந்த மாதிரி ஒரு இல்லாது ஃப்ளாட்டான ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். நல்ல படம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஓகே, படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்கே பாரு அஜய், கன்னை காணும்னு தெரிஞ்சதும் காலையிலேயே போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கணும். ஒரு மாதிரியாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோமே. இதுதான் ஒன்லைனர். அந்த மிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஆசிஃப் அலியோட பையன் வந்து மிஸ் ஆகுறாரு. அவரை கண்டுபிடிக்கணும். அவர் எங்கன்னு தெரில. அதுக்கு வந்து அதுதான் அந்த மிஸ்ட்ரி. So how old was Chachu at the time of missing? 7. அது எப்படி காணா போனார் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே அப்படியே கடைசி வரைக்குமே போயிட்டுருக்கு. அதுதான் வந்து படத்தோட ஒன்லைன் அப்படின்னு வச்சுங்களேன். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து ஆசிஃப் அலி வந்து கல்யாணம் பண்ணுறாரு. யாரை அப்போ கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம அபர்ணா பாலமுரளி இருக்காங்கல்ல, அவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணுறாரு. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாரு. உங்களோட ஐடி இந்தாங்க. அங்கே போனால் ஃபோட்டோவில் காமிக்கிறாங்க, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. ஒரு 7 வயசில் ஒரு பையனும் இருக்கிறான். அவங்க ஒய்ஃப் வந்து முதல் மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த பையன் வந்து காணாமல் போயிடுறான். அதுதான் படத்தோட சப்ஜெக்ட்டு. அவன் எப்படி காணாமல் போனா என்னங்கிறத தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் படத்தோட ஃப்ளோ வந்து போயிட்டுருக்கும். ஆசிஃப் அலிக்கு ஒரு அப்பா இருப்பார். அவர் வந்து மிலிட்ரி ரிட்டையர்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு வந்து அவரை சுற்றி தான் அந்த மிஸ்ட்ரி வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அவரை காமிக்கும்போது அவர் வந்து பேசுகிற விதங்கள் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அப்படி பேசுகிறான் இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே அவரை சுற்றியே தான் அந்த மிஸ்ட்ரி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்களாவது யோசிச்சிருக்கலாம்ல. நான் தேவையில்லாம எதை பத்தியும் யோசிக்கிறது இல்ல. இப்பவே பெட்டிஷன் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதுமா? டேய், எரிஞ்செறிஞ்சு விழுகிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, எதுக்கு எடுத்தாலும் சிடுசிடுன்னு பேசுகிறான்னு, அந்த மாதிரி தான் அவர் பேசுவார். அவருக்கு வந்து ஞாபக மறதி இருக்கும். அந்த ஞாபக மறதி தான் அவருக்கு வந்து அந்த மாதிரி எரிஞ்செறிஞ்சு பேசுகிறதுக்கான ஒரு டூலாக வந்து மாறுது அப்படிங்கிற மாதிரி கதை கொண்டு போயிருப்பாங்க. நல்லா தான் இருக்கும். படம் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் எங்கனையாவது ஒரு இடத்துல பிக்கப் ஆகி கொஞ்சம் சூடு பிடிக்குமோ, எங்கன்னா எதுவும் நடந்துக்குமோ, அங்கே எதுவும் நடக்குமோ அப்படின்னு நினச்சோம். திடீர்னு ஒரு நாள் வீட்டில் ரேடியோ காணாம போயிடுச்சு. ஒரு மாதம் கடைசியாக அந்த மிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே சொல்ல முடிஞ்சிடுற மாதிரி தான் படம் எனக்கு தோணுச்சு. பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அது வந்து எனக்கு ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்டோரியோட டீட்டெயில் ரிவீல் போனோம் அப்படின்னா, அதை வச்சுக்க சொல்ல அவனுங்களே 1.5 பிஸ்டல் கொண்டு வந்து கூட சரண்டர் பண்ணு. அவர் கல்யாணம் பண்ணிட்டு அழைச்சிட்டு வராரு. அவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அது வந்து அந்த அபர்ணாவுக்கும் தெரியும். இது வந்து 2வது கல்யாணம். ஒரு சன்னு ஒருத்தன் 7 வயசில் வந்து காணாமல் போயிடுறான். அவங்க அப்பா வந்து மிலிட்ரி ரிட்டையர்மேன். இவர் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே வீடு இருக்குது. இவருக்கு கிட்ட ஒரு கன்று ஒன்று இருக்குது. அதுக்கு லைசன்ஸும் வச்சுருக்காரு. அவர் லைசன்ஸ் வச்சுருக்காருல, அந்த லைசன்ஸை வந்து எலெக்ஷன் டயத்தில் ரிட்டர்ன் பண்ண சொல்லி ஒரு நோட்டீஸ் மாதிரி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா வந்து கன்று வந்து காணாமல் போயிடும். கன்று காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கன்று காணோன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூ. அதை வச்சு எது வேணாலும் செய்யலாம், எலெக்ஷன் நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி அப்படி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு வேளை எவனாவது அந்த கன்னை திருடிட்டு போய் அவன் யாரையாவது போட்டு தள்ளிட்டானா அது நமக்கு தானே பிரச்சனை. இதை சுற்றியே போயிட்டுருக்கும் படம். அந்த லைசன் அந்த வந்து எதுக்கு அந்த கன்று வந்து எப்படி காணாமல் போணுச்சு என்ன அப்படிங்கிறத வந்து தேடுறது இப்படி தான் போயிட்டுருக்கும். அங்கே வந்து நிறைய அவங்க வீட்டுக்கு பின்னாடி காடு இருக்கிறதுனால நிறைய குரங்குகள்லாம் வந்து நிறைய விளையாட்டு ஜாமான் நிறைய பொருட்களை வந்து தூக்கிட்டு போயிடும். அது மாதிரி இந்த கன்னையும் தூக்கிட்டு போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த கதை வந்து கொண்டு போயிருப்பாங்க.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகையில் அந்த கன்று காணோம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆகும். இவர் எல்லாத்தையுமே மறந்துடுறாரு, எல்லா விஷயத்தையுமே மறந்துடுறாரு. இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. டாக்டராக வந்து நிலகல் ரவி சார் வந்து வராரு. அவர் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. அவர் வந்து ஃப்ரெண்டு மாதிரி வராரு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓகே, நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த போர்ஷன்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏறு ஏறு சீக்கிரம் ஏறு, ஒரு மரம் விடாம எல்லாத்துலயும் தேடி பாருங்க. இதே மாதிரி போயிட்டு இருக்கையில் அந்த பையன் எப்படி காணா போனா என்ன அப்படிங்கிறத இவங்களும் அபர்ணா பாலமுரளி நம்ம மாமனார் தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டாரோ, அந்த பையனை ஏதோ பண்ணிட்டு மறந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் அவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கடைசியாக வந்து ஆசிஃப் அலியை வந்து ஒரு உண்மையை வந்து ரிவீல் பண்ணுவார். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு பாடி ஒன்று புதஞ்சு கிடக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. பார்த்தா அது வந்து சின்ன வயசு பையனோட பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சம்மந்தப்பட்டது கண்டிப்பா மனுஷங்களோட ஸ்கெல்டன் இல்லை. அப்புறம் ஃபாரன்சிக்கு அவங்க ரிப்போர்ட்லாம் வரையில பார்த்தா அதில் வந்து கண்ணால் சுட்டு தான் கொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஃபாரன்சிக் வந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஹியூமன் கிடையாது, அது வந்து ஒரு மங்கி, ஒரு குரங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். நம்ம கூட நினச்சிருப்போம், ஆகா அந்த கிழவன் தான் அந்த பேரனை சுட்டு போட்டு அங்கே புதைச்சிட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி நம்மளும் யோசிப்போம். பட் அந்த ட்விஸ்ட்லாம் ஓகே, நல்லா இருந்துச்சு. போலீஸும் இன்டர்ஃபியர் ஆகும். ஆர்ம்ஸ் ஆக்ட் கேஸாக இதை ஃபைல் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து அந்த அவனுக்கு என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த மிஸ்ட்ரியை வந்து அப்படி கண்டினியூவாக விட்டுட்டு போகிறது. கடைசியாக அந்த பாடி எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கே சொல்ல மாட்டாங்க. அந்த பையனே வந்து என்னோட துப்பாக்கியால் வந்து அவனே விளையாட்டுத்தனமாக இருக்கையில் விளையாண்டுக்கிட்டு இது பண்ணியிருக்கையில் அவங்க அம்மா பிடுங்க போகையில் ஏதாச்சியாக பட்டு சுற்றும். அதனால் அவங்க அம்மா வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, அவங்களும் இறந்து போயிடுவாங்க. அதே நினச்சி அவங்களும் கீமோதெரப்பி பண்ணிகிட்டு இருக்கவங்க அவங்களும் இறந்து போவாங்க. கடைசியாக இந்த மிஸ்ட்ரி வந்து இப்படி முடியும். பட் ஓகே, அந்த படம் நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு, பிடிச்சிச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய நான் ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க, கிஷ்கிந்தா காண்டம் நல்லா இருக்குது, செமையாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஸோ நானும் நல்லா இருக்குது, இவர் ஆசிஃப் அலி நடித்த படம் வேறு பார்த்துருக்கணுமே ஏற்கனவே, இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் பார்த்தேன். ஓகே அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு தெரியல. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஓகே லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனா என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த படத்தை வந்து பார்க்கையில், இந்த ட்விஸ்ட்டு இந்த மிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கையில், அந்த ஜீத்து ஜோசப்னு ஒருத்தர் கேரளா டைரக்டர் தான். அவர் நம்ம பாபநாசம் தம்பி அப்படிங்கிற படமாக எடுத்தார். அவர் டச்சு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு, ஒரு வேளை அவர் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் பார்த்தேன். அப்போ அவர் படம் இல்லை. படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனா என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.